சமூக ஊடகங்கள் என்பது இணையதளங்கள் மற்றும் செயலிகளின் தொகுப்பாகும். சான்றாக கீச்சகம், முகநூல், படவரி, புலனம் போன்றவையாகும். வாழைப்பழத்தை பற்றி ஸ்டெண்டர்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. வாழைப்பழம் ட்ரெஸ் போட்ட சின்னராசு. இது என்னது? இது லகரமே பிழையா இருக்கு. மொழி பயன்பாடும் கூட பிழையா இருக்கு. முதலாவதாக பிழை ஆய்வு ஒன்றில் அமைந்திருக்கும் நகர பிழைகள், அதாவது டன்னகரம், தன்னகரம், ரன்னகர பிழைகளையும், அடுத்ததாக லகர பிழைகள், பொது லகரம், ஒற்றை லகரம், சிறப்பு லகர பிழைகளையும், குரில் நெடில் பிழைகளையும் பார்ப்போம். சான்றாக வாழை பழம் என்று அமைந்துள்ளது. அதாவது சிறப்பு லகரம் வந்திருக்க வேண்டும், ஆனால் இங்கு ஒற்றை லகரம் வந்துள்ளது. ஒற்றை லகரம் வாழை இளம்பெண் அல்லது சில வகை மீன்களை குறிக்கும். ஆகையால் வாழை சிறப்பு லகரம் வந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு வகை மரம் அல்லது பழத்தை குறிக்கும். அடுத்ததாக பார்த்தோமானால் பாட்டி வைத்தியம் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் தமிழ் எனும் சமூக வலைத்தளத்தில் ஒற்றை தலைவலியை போக்கும் வழிமுறைகளை பதிவேற்றம் செய்துள்ளனர். ஆனால் அங்கு லகரம் பிழையாக அமைந்துள்ளது. காரணம், வழி என்பது சிறப்பு லகரம் வந்திருப்பதால் வழி என்பது ஒரு பாதையை குறிக்கும் சொல்லாகும். தலைவலி அதாவது ஒற்றை லகரம் வந்திருந்தால் அது தலையில் ஏற்படும் வலியை குறிப்பதாகும். ஆகையால் அங்கு ஒற்றை லகரம் வந்திருக்க வேண்டுமே தவிர சிறப்பு லகரம் வந்திருக்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்தோமானால் ஒரு மின்னியல் செய்தியில் பழனிவேலு ஆறுமுகம் என்பவர் அவருடைய கருத்தை அவனுங்களுக்கு என்று பயன்படுத்தியுள்ளார். ஆனால் அவர் டன் நகரம் பயன்படுத்தியுள்ளார். அவர் ரன் நகரத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும். காரணம், டன் நகரம் வரும்பொழுது அந்த சொல் அங்கே, அவ்விடம் என்பதை குறிக்கும் ஒரு சொல்லாகும். அதுவே ரன் நகரம் பயன்படுத்தியிருந்தால் அதுதான் ஒரு ஆணை குறிக்கும் சொல்லாக காணப்படுகின்றது. அடுத்ததாக குரில் நெடில் பயன்பாடு. குரில் நெடில் பயன்பாடு என்று பார்க்கும் பொழுது சமூக வலைத்தளத்தில், அதுவும் வலையொலியில் கவி ஜெயக்குமார் என்பவர் ஆனால் என்பதற்கு பதிலாக ஆனல் என்று பயன்படுத்தியுள்ளார். அதாவது நான் நெடிலுக்கு பதிலாக நான் குரில் பயன்படுத்தியுள்ளார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஏமலி என்று பயன்படுத்தியுள்ளார். அதாவது ஏமாளி என்று அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும். சமூக ஊடகங்களின் வருகை நம் மொழியில் என்னதான் புரட்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் லகர லகர பிழைகள், நகர நகர பிழைகள் பயன்பாட்டிலும் குரில் நெடில் பயன்பாட்டிலும் பெரும் சிதைவை மட்டுமே ஏற்படுத்தியுள்ளது என்று கூட கூற. சரி, பிழைகளுக்கான முக்கிய காரணங்களாக அமைவது தட்டச்சு முறை. பெரும்பாலானோர் தமிழை ஆங்கில எழுத்துகளில், அதாவது தங்கிலீஷில் தட்டச்சு செய்வதால் சரியான ஒலிப்பு முறையை தேர்ந்தெடுக்க தவறுகின்றனர். அது மட்டுமின்றி அவர்களின் வேகமும் அவசரமும், அதாவது பதிவுகளை விரைவாக பகிர வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுத்துக்களை சரிபார்க்கும், அதாவது ப்ரூஃப் ரீடிங் செய்யும் பழக்கம் குறைந்தே விட்டது. அதனை அடுத்து ஒலிப்பு முறை விழிப்புணர்வின்மை. அது மட்டுமின்றி, அதாவது பேசும் பொழுது பள்ளி மற்றும் பள்ளி ஆகியவற்றுக்கு இடையேயான நுட்பமான ஒலிப்பு வேறுபாட்டை உணராதது தட்டச்சிலும் எதிரொலிக்கின்றது. பிழைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருந்தால் கண்டிப்பாக விளைவுகளும் இருக்கும் அல்லவா? இப்பொழுது காண்போம். பொருள் மாறுபடுகின்றது. அதாவது கொலை என்பதற்கு பதிலாக கொலை என மாற்றி எழுதும்போது, அதாவது பொது லகரத்திற்கு பதிலாக ஒற்றை லகரம் பயன்படுத்தும் பொழுது ஒரு வாக்கியத்தின் மொத்த அர்த்தமே சிதைந்து விடுகின்றது. அது மட்டுமின்றி அடுத்த தலைமுறையினருக்கு மிகவும் அதிகமான பாதிப்புகளை சமூக ஊடகங்களில் ஏற்படும் பிழைகள் விளைவிக்கின்றது. அதாவது பார்க்கும் பொழுது சமூக ஊடகங்களை பார்த்து தமிழ் கற்கும் இளைய தலைமுறையினர் தவறான எழுத்துக்களையே சரி என்று நம்பும் அபாயம் அதிகமாக உள்ளது. அடுத்ததாக நம் தாய்மொழியின் செழுமை குறைதல். நுட்பமான இலக்கண விதிகளை கொண்ட நம் தாய்மொழியான தமிழ்மொழி காலப்போக்கில் தன் தனித்துவத்தை இழந்து மேம்போக்கான மொழியாக மாறும் சூழல் இன்றைய காலத்தில் அதிகமாக உருவாகியுள்ளது. முடிவாக
மொழி என்பது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டுமல்லாமல் அது ஒரு இனத்தின் அடையாளமாகவும் திகழ்கின்றது. சமூக ஊடகங்களில் பதிவிடும் முன் ஒரு நிமிடம் சிந்தித்து சரியான எழுத்துக்களை பயன்படுத்துவது தமிழுக்கு நாம் செய்யும் பெரும் தொண்டாகும். எப்படி இருக்க? நான் நலமா தான் இருக்கேன். எங்க இருக்க? நான் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, பார்த்து பத்திரம். சமூக ஊடகங்கள் முறையான இலக்கண விதிகளுக்கு உட்பட்ட எழுத்து மொழியை விட இயல்பான பேச்சு மொழிக்கே முன்னுரிமை அளிக்கின்றன. எழுத்து வடிவில் பேசும் இந்த போக்கு உரையாடல்களை நெருக்கமாகவும் எளிமையாகவும் மாற்றியுள்ளது. இருப்பினும் இது காலப்போக்கில் முறையான எழுத்து தமிழை அடுத்த தலைமுறையினரிடமிருந்து அந்நியப்படுத்துமோ என்ற கவலை அனைவரிடமும் எழுந்துள்ளது. சமூக ஊடக பயன்பாட்டில் மிக முக்கியமாக சவாலாக பிறமொழி கலப்பு, குறிப்பாக ஆங்கில கலப்பு திகழ்கின்றது. அதாவது தங்கிலீஷ் பயன்பாடு. இந்த நடைமுறை தொழில்நுட்ப காரணங்களுக்காகவும் உலக மயமாக்கல் தாக்கத்தாலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளது. ஆங்கில சொற்கள் தமிழ் சொற்களுக்கு பதிலாக ஆங்கில சொற்களை அப்படியே பயன்படுத்துதல், தங்கிலீஷ் தமிழ் மொழியை ஆங்கில எழுத்துக்களில் தட்டச்சு செய்யும் முறை, இது மிக முக்கியமாக அமைகின்றது. தமிழ் மொழியில் எப்படி என்பதுதான் சரியான இலக்கண வடிவமாகும். ஆனால் அன்றாட பேச்சு வழக்கில் சொற்களை வேகமாகவும் எளிதாகவும் உச்சரிப்பதற்காக சில எழுத்துக்களை குறைத்தோ அல்லது மாற்றியோ பேசுகின்றோம். அவ்வாறு உருவானதுதான் எப்படி என்ற வடிவம். பேச்சு வழக்கில் எவ்வாறு பயன்படுத்துகின்றோமோ பேசுகின்றோமோ அவ்வாறே சமூக ஊடகங்களில் நம்முடைய கருத்தை வெளியிடும் பொழுது அவ்வாறே பயன்படுத்துகின்றோம். படவரியில் நிஷன் என்பவர் ஏன் அமெரிக்கா சரணடையலாம் தானே என்று அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியில் சரணடையலாம் என்பதுதான் சரியான இலக்கண வடிவமாகும். நம் பேச்சு வழக்கில் சரணடையலாம் என்று குறிப்பிடும்படியே அவருடைய கருத்தையும் அவர் சமூக ஊடகத்தில் அவ்வாறே பதிவிட்டுள்ளார். அடுத்த சான்றாக பிறமொழி கலப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. சேம் ஸ்டோரிஸ் என்ற அகப்பக்கத்தில் அவர் தமிழ் புத்தகங்களுக்கு பதிலாக புத்தகம்ஸ் என்று ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். அடுத்ததாக பார்த்தோமானால் பின்னொட்டு பிழை. இதில் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு என்பது தவறாக இருக்கின்றது. விடுத்துள்ள என்பது ஒரு பெயரெச்சம். இதற்கு அடுத்து ஒரு பெயர் சொல் நேரடியாக வர வேண்டும். ஆனால் இதில் விடுத்துள்ளதாக என்று வந்தால்தான் இது சரியான சொற்றொடராக அமையும். வணக்கம். இன்றைய சமூக ஊடக உலகில் நாம் மொழியை பயன்படுத்தும் விதம் பெரும் மாற்றத்தை சந்தித்து வருகிறது. குறிப்பாக பேச்சு தமிழை அப்படியே எழுத்து வடிவமாக்குவது நம் மொழியின் தூய்மையை எவ்வாற்றெல்லாம் பாதிக்கிறது என்று பார்ப்போம். முதலாவதாக எழுத்து பிழைகள். சமூக ஊடகங்களில் இலக்கணமற்ற சொற்களை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மாணவர்களின் எழுத்தாற்றல் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால், முறையான தேர்வுகளிலும் கூட அறியாமையினால் பேச்சு வழக்கு சொற்களையும் பிழையான எழுத்துக்களையும் அவர்கள் கையாள தொடங்கியுள்ளனர். இது அவர்களின் கல்வி தரத்தை கேள்விக்குறியாக்குகிறது. அடுத்ததாக தவறான புரிதல். தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் பயன்படுத்தப்படும் வட்டார வழக்கு சொல் மற்றொரு பகுதியில் முற்றிலும் வேறொரு பொருளை தரக்கூடும். இத்தகைய மொழி பயன்பாடு சமூக ஊடகங்களில் தேவையற்ற விவாதங்களுக்கும் தேவையற்ற கருத்து மோதல்களுக்கும் வித்திருக்கிறது. கருத்து பரிமாற்றம் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது நமது அன்னை தமிழின் அடையாளத்தை சிதைப்பதாக அமைந்துவிடக் கூடாது. மொழியை போற்றுவோம், பிழையின்றி பயில்வோம். நன்றி. வணக்கம். நான் சங்கீதா தமிழ்செல்வம், சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் பயிலும் பருவம் 6 மாணவியாவின் நான் ஒரு பயிற்சி ஆசிரியராவேன். சரி, தமிழ் இலக்கணத்தில் தொடரியல் பிழையும் ஒரு மிகப்பெரிய பிழையாக கருதப்படுது. தொடரியல் என்பது ஒரு வாக்கியமாகும்.
அங்கே ஒரு வாக்கியத்தில் என்ன மாதிரி பிழைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து இலக்கண பிழைகள் தான் ஆகும். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நிறுத்துக்குறிகள். இப்போ ஒரு வாக்கியத்தில் நிறுத்துக்குறிகள் வந்து தான் முக்கிய பங்காற்றுது. இப்போ அந்த நிறுத்துக்குறி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வாக்கியம் முழுமை பெறாது. அல்லது அந்த நிறுத்துக்குறிகள் சரியான இடத்தில் இல்லாமல் வேறொரு இடத்துல இருந்தால் அந்த வாக்கியம் வேறுபட்டு போகும். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா மாமியார் வீட்டிற்கு சென்றால் அது ஒரு பொருள், மாமியார் வீட்டிற்கு சென்றால் அது ஒரு பொருள். ஸோ 2 இருக்குது. ஒன்று நிறுத்துக்குறி, மாமியார் வீட்டிற்கு சென்றால் என்பதில் வந்து நிறுத்துக்குறி பின்னாடி இருக்குது, அது ஒரு பொருள் குறிக்குதா. மாமியார் கார்புள்ளி வருது, வீட்டிற்கு சென்றால் அது ஒரு பொருளை குறிக்குது. ஆக நம்ம ஒரு வாக்கியத்தை சொல்லும்போது அதில் அதுக்கு ஏற்ற சரியான நிறுத்துக்குறிகளை பயன்படுத்தும். சமூக ஊடகங்களில் தொடரியலை வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்களா கேட்டாங்கன்னா இல்லை. ஆக ஒரு தமிழ் குடிமகனாக வந்து நம்ம நான் ஒரு தமிழ் பயிற்சி ஆசிரியர் இந்த மாதிரி பிழைகளை நிறையா பார்க்கும்போது அடுத்து இந்த மாதிரி பிழைகள்லாம் வரும்போது திருத்தணும். ஆக நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் ஒரு தமிழ் குடிமக்களாக இருந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி தவறுகளில் வந்து சுட்டி காட்டி திருத்துறது தான் வந்து ஒரு நல்ல செயலாகும். அதான். நன்றி. இன்று நாம் தகவலின் பெருவெள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த தகவல்களில் பெரும்பாலானவை உள்ளிடற்ற வாக்கியங்களாகவே அமைகின்றன. சமூக ஊடகங்களில் ஒரு கருத்தை பதிவிடும் போது அதன் ஆழத்தை விட அது எத்தனை பேரை சென்றடைகிறது என்பது மட்டுமே இலக்காக மாறப்பட்டுள்ளது. இந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். யாரும் சொல்லாத ரகசியம் போன்ற ஈர்க்கக்கூடிய ஆனால் அர்த்தமற்ற தலைப்புகள் மக்களின் நேரத்தை வீணாக்குவது மட்டுமல்லாமல் உண்மையான தேடலையும் மழுங்கடிக்கின்றன. இதற்கான முதன்மை காரணம் இன்றைய தொழில்நுட்ப உலகத்தில் கவன ஈர்ப்பு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குவதுதான். எதையும் மேலோட்டமாக பார்த்து இந்த சுபாவம் ஒரு சமூகத்தின் சிந்திக்கும் திறனை மெல்ல மெல்ல மழுங்க செய்கிறது, தவறான புரிதல்களை உருவாக்குகின்றது. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் மிகவும் ஆபத்தானவை. தர்க்க ரீதியான விவாதங்கள் மறைந்து வெறும் உணர்ச்சி வசப்பட்ட மோதல்கள் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றன. மொழியின் செழுமை சிதைந்து வார்த்தைகள் அவற்றின் பாரத்தை இழக்கின்றன. உண்மையான அறிவுக்கும் வெறும் தகவல் குப்பைக்கும் இடையிலான மெல்லிய கோடு மறைந்து போகின்றது. நாம் வெறும் தகவல்களை உள்வாங்குபவர்களாக மட்டுமே மாறுகிறோமே தவிர சிந்திப்பவர்களாக மாறுவதில்லை. எனவே சமூக ஊடகங்களில் நாம் பகிரும் ஒவ்வொரு சொல்லும் ஆழமானதாக உண்மையானதாக என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயம். பாதிப்புகளையும் அதன் காரணங்களையும் பார்த்துவிட்டோம். கண்டிப்பாக காரணங்களும் பாதிப்புகளும் அமைந்திருந்தால் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் அமைந்திருக்கும் அல்லவா? வாருங்கள் காண்போம். அனைவருக்கும் வணக்கம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் மகாகவி பாரதி. இன்று நாம் உலகத்தோடு இணைந்திருக்க இணையம் பெரும் பலமாக இருக்கிறது. ஆனால் அந்த வேகத்தில் நம் மொழியின் இனிமையும் இலக்கணமும் சிதைந்து வருகிறதோ என்ற அச்சம் நமக்குள் எழுகிறது. அந்த சிக்கல்களை களைந்து இணையத்தில் தமிழை எப்படி காக்கலாம் என்பதற்கான தீர்வுகளை சற்று காண்போம். இந்த நம்முடைய தமிழ் மொழியை காக்க நாம் செய்ய வேண்டிய 5 முக்கியமான மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக தமிழ் விசைப்பலகை, அதனை ஆங்கில மொழியில் தமிழ் கீபோர்டு. உதாரணத்திற்கு ஆங்கிலம் எழுத்துக்களில் தமிழ் எழுதுவதை, எடுத்துக்காட்டுக்கு AMMA அம்மா என தட்டச்சு செய்வதை நாம் முதலில் தவிர்க்க வேண்டும். இதற்கு பதிலாக நேரடியாக தமிழை தட்டச்சு செய்யும், அதாவது யூனிகோட் விசைப்பலகையை பயன்படுத்த பழக வேண்டும். அதனை அடுத்து பிழை திருத்த பயன்பாடு என்று பார்த்தோமானால், அவசரத்தில் பதிவிடும் போது பிழைகளை ஏற்படுவது இயல்பு. அதை சரி செய்ய இன்று பல தமிழ் பிழை திருத்தி மென்பொருட்கள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி எழுத்துப்பிழை இல்லாத பதிவுகளை உறுதி செய்யலாம். அதனை அடுத்து புதிய கலை சொற்கள் என்று பார்த்தோமானால், பிற மொழி சொற்களை அப்படியே பயன்படுத்துவதை குறைத்து கொண்டு அதற்கு இணையான தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக செல்ஃபி என்பதை தற்படம் என்றும்,
லிங்க் என்பதை இணைப்பு என்றும் அழைக்க பழக வேண்டும். அதனைத் தொடர்ந்து வாசிப்பு பழக்கம். சமூக ஊடகங்களில் வரும் துண்டு செய்திகளை மட்டும் படிக்காமல் தரமான தமிழ் கட்டுரைகளையும் மின் நூல்களையும் வாசிக்க வேண்டும். இது சரியான வாக்கிய அமைப்பையும் நடை அழகையும் நமக்குள் வளர்க்கும். அதே வரிசையில் பொறுப்புணர்வு. ஒரு கருத்தை பதிவிடும்போது அல்லது பகிரும்போது அது பிழையின்றி சரியான மொழியில் இருக்கிறதா என்பதை ஒரு நிமிடம் சரிபார்க்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரு பதிவு பலருக்கு தவறான தமிழை சென்றடைய காரணமாகிவிடக்கூடாது. இறுதியாக, இணையத்தின் வேகத்திற்காக மொழியை சிதைக்காமல் விவேகத்துடன் தமிழை பயன்படுத்துவோம். மாற்றத்தை வேறெங்கோ தேடாமல் நம்மிடம் இருந்தே தொடங்குவோம். தமிழ் இனிமை குறையாமல் காக்க வேண்டியது இணையத்தை பயன்படுத்தும் நம் ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும். நன்றி.